நம்ம இன்னைக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட பத்தி பார்க்க போறோம். ஜாவாஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ இது. வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட்? ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இட்ஸ் ஹை லெவல் டைனமிக்கல் டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மோன்ஸ்டாக், மேவன், மீன் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ இதை ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே எப்படி எழுதுறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் இதை நம்ம இந்த ஃபுல் டுட்டோரியல் செஷன்ல கற்றுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட பத்தி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்போம். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கோர் டெக்னாலஜி யூஸ் டு ஃபார் வேர்ல்டு வைட் வெப். அதாவது இந்த வேர்ல்டு வெப் நம்ம பார்க்குற வெப்சைட்டு அதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியமானது. HTMLன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணணும். CSSன்றது ஒரு ஸ்டைல் கொடுக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் தான் பிஹேவியர் கொடுக்கணுவாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு கொடுக்கணும். இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ட்ராப் டவுன்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர். ஆனால் இதில் வந்துட்டு இந்த ஜிமெயில் இமேஜஸ், இந்த லேப் ஐக்கான், இந்த 9 டாட்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டோட ரைட் சைட் டாப் கார்னரில் உட்காரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல் வாங்க. இப்போ நீங்கள் வெறும் HTML பண்ணீங்கன்னா இந்த பேர்லாம் HTML வந்துடும். பட் இது ஹோவர் பண்ணால் லைன் வரணும் அப்படின்றதுலாம் சிஎஸ்எஸ். அது வேணால் உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோ சிஎஸ்எஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் கமெண்ட்டில் சிஎஸ்எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு தேவைன்னு பார்த்து கமெண்ட் இது பண்ணுறேன். அடுத்து வந்து இப்போ நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். இந்த 9 டாட்ஸ் இதை கிளிக் பண்ணால் ஒரு மெனு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நம்ம எழுதுறதா ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாமல் எந்த வெப் அப்ளிகேஷனுமே இருக்காது. வெப் அப்ளிகேஷன் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். யூஐயை பார்த்தீங்கன்னா இப்போ இதை கிளிக் பண்ணால் இந்த ஆப்ஷன் வருது. இப்போ இதை கிளிக் பண்ணால் வேறு எது வரணும், அதுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த இது ஒர்க் ஆகுன்னு எழுதணும். கோடு எழுதுனா தான் ஒர்க் ஆகும். ஸோ இதே வந்து இதில் முக்கியமான கீ டெக்னிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜாவானா ஒரு இன்டர்பிரட்டர் ஆர் JIT கம்பைலர் லாங்குவேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்டர்பிரட்டர்னா என்ன அப்படின்னா, JITனா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இன் டைம். இந்த டைமில் வந்து கம்பைலேஷன் நடக்கும். இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் லைன் பை லைன். யாராவது இன்டர்வியூவில் தான் கேட்டாங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் கேட்டால் கோட் எக்ஸிக்யூட் லைன் பை லைன் ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன். இது வந்து கூகுள் V8 இன்ஜின் மூலியமா ரன் ஆகிடுது. கூகுளோட ப்ரௌசர் இப்போ சஃபாரி அந்த அந்த ப்ரௌசர் பண்ணிங்கன்னா அங்கங்கே வேறு இன்ஜினில் சேம் ஜாவாஸ்கிரிப்டே ரன் ஆகும். ஸோ நம்ம மோஸ்ட் கூகுள் குரோமில் பார்த்தீங்கன்னா V8 கூகுளோட V8 இன்ஜினில் தான் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆகிடுது. அடுத்து சிங்கிள் த்ரெட் அண்ட் ஈவென்ட் ட்ரைவன். சிங்கிள் த்ரெட்னா ஆமாம், ஜாவாஸ்கிரிப்ட் வந்து மல்டி த்ரெட்டாக சிங்கிள் த்ரெட்டாக கேட்பாங்க. இப்போ நீங்கள் நிறைய விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போனீங்கன்னா அதில் மல்டி த்ரெட்டு, மல்டி டாஸ்கிங் அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் சிங்கிள் த்ரெட் தான். அடுத்து வந்து எக்மா ஸ்கிரிப்ட். எக்மா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் அசோசியேஷன். இப்போ இந்த யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் எக்மா ஸ்கிரிப்ட்னுவாங்க. இதோட கோர் யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் இன்ட்ராக்டிவிட்டி. இப்போ நான் வெப்பில் வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் இது பண்ணுறதுக்கு காமிச்சேன்ல, ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து வெப் இன்ட்ராக்டிவிட்டி. அதில் வந்து அஜாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அக்சியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கம்மிங் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஏபிஐஸ், ஸோ நம்ம ஒரு ஆன்சர் ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அந்த ஆன்சர் ப்ராஜெக்டில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து சர்வர் சைட் டெவலப்மெண்ட். இப்போ அதே ஜாவாஸ்கிரிப்ட் சர்வர் சைடில் யூஸ் பண்ணணும்னா Node.js பேரில் யூஸ் பண்ணுவோம். அதே வந்து மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் ஆப் வெறும் வெப் சர்வர் யூஸ் பண்ணுவா அப்படின்னு இல்லை. இல்லை மொபைலில் டெஸ்க்டாப் ஆப் யூஸ் பண்ணோம்னா நம்ம ரியாக்ட் நேட்டிவ்னு ஒரு இது இருக்குது. அதில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி மொபைல் ஆப் செய்யலாம். நம்ம இந்த ரியாக்ட் நேட்டிவ் கூட ஃபியூச்சரில் வேணால் பார்க்கலாம். ரியாக்ட் நேட்டிவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கேம் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்ட் HTML5ன்ற ஒரு கேன்வாஸ்னு ஒரு இது இருக்குது. அதை யூஸ் பண்ணி 2D அனிமேஷன்ஸ் நம்ம ஈஸியாக பண்ணி இது பண்ணலாம். 2D கேம்ஸ் 3D கேம்ஸ் பண்ண முடியாது. 3D கேம்ஸ் பண்ணுறதுக்கு 3.jsன்னு ஒரு இது இருக்குது. நம்ம அது வேணும்னு 3.js கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஜேஎஸ் ப்ரௌசர் ஒர்க்ஸ் ப்ரௌசர் வந்து இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெமரி அலோகேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் டெய்லி போடுறதை. அண்ட் தென் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு JS இப்படி தான் ப்ரௌசரில் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.